உலகம் ஃபுல்லா இப்படி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா நார்த் கொரியால என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அதிபர் கிம் ஜாங் உன் இருக்கார்ல, அவர் இப்ப எங்க மிசைல் சார்ந்த சோதனைகள் பார்க்க போறதா இருந்தாலும் தன்னோட பொண்ணை கூடயே கூட்டு போயிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு ப்ராமிசிங்கா ஒன்று தெரிஞ்சிருச்சு. வட கொரியாவை அடுத்து ஆள போறது, கிம்முக்கு அடுத்து ஆள போறது அவரோட சகோதரி கிடையாது, அவரோட மகள் தான், சின்ன பொண்ணு தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதனாலே ட்ரெயின் பண்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காரு. பாப்பா எங்க இருக்காங்க தெரியுதா? கிம்மோட குழந்தை கிம் எங்க இருக்காரு தெரியுதா? ஏதோ ஒரு சின்ன கார்ல, அதுக்கு முன்னாடி சும்மா உட்காரதுக்கே பயப்படுவோம். மூவிங் ஆகிற கார்ல உட்காரதுக்கு அவ்வளோ அலறுவோல. இங்க பாருங்க, டேங்க் மேல அமர்ந்துட்டு போறாங்க அப்பாவும் பொண்ணும். ஜாலியா சொகுசா பயணிக்கிற மாதிரி பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ வெளியே இருக்கு. அதாவது நார்த் கொரியா மிலிட்டரி ட்ரில் ஒன்று நடந்திருக்கு. அங்கதான் இந்த டேங்கை சோதனை பண்ணலான்ற மாதிரி இது மேல ஜாலியா போயிருக்காங்க அப்பா பொண்ணும். என்ன மாதிரி குஷின்றீங்க ரெண்டு பேரும் முகத்துலையும். ஒரு அப்பா பொண்ணுக்கு எவ்வளோ ரௌத்ரம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இது எக்ஸ்ட்ரீமா இருக்குல்ல. நார்த் கொரியாவில் மட்டும் தான் நடக்கும் போல இருக்கு. ஏதாவது கொண்டாடணும் அப்படின்னா பட்டாசு வெடிக்க மாட்டுறாங்க, மிசைலை லான்ச் பண்ணி விட்டுறாங்க, கேட்டால் டெஸ்ட் பண்ணிடுறோன்றாங்க. அதுவும் பேலிஸ்டிக் மிசைல் வர பெருசாக இருந்து தொலைச்சிடுது. இன்னொரு பக்கம் டெஸ்ட் பண்றோம், டேங்க் டெஸ்ட் பண்றோன்ற பேர்ல அப்பா முன்னும் ஜாலியா பயமே இல்லாம, ஒரு சொட்டு பயம் இல்லைங்க அந்த பாப்பா முகத்துல, ஜாலியா டேங்க்ல ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ வெளியான இதே நேரம் கிம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அமெரிக்காவை பத்தி நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தோம்ல, பல நாடுகளும் நம்பல. இப்ப நீங்களே பாத்துங்க, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை உருவாக்கிடுன்னு உலகத்துக்கு பயத்தை காமிச்சுதான் ஈரான் மேல போர் அனௌன்ஸ் பண்ணி இந்த உள்ள இறங்குனாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரான் ஒண்ணு பண்ணிச்சுல, திருப்பி அடிச்சதுல, அது கரெக்டு தான். அது மட்டும் இல்ல, நாலு பின்ன அமெரிக்காவால் நம்மளுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அணு ஆயுதம் சார்ந்தவங்க ஏதாவது இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் அது சரின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அமெரிக்கா இப்பவே இப்படி பண்ணுதுன்னா நாலு பின்ன எவ்வளோ வாட்டி வதுக்க ஈரானை. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றதா இருந்தா ஈரான் செய்யறது தான் கரெக்டு. அமெரிக்கா பண்ற சந்தர்ப்பவாதம் இருக்குல்ல, இதுக்கு உலக நாடுகள் ஆட்கொள்ளக்கூடாதுன்னு கிம் ஜாங் உன் சொல்லியிருக்காப்ல, வடகொரிய அதிபர். இந்த அமெரிக்காவோட ஸ்வீட்டஸ்ட் டாக்ஸ் இருக்குல்ல, அதை பேசுறது ரொம்ப தேனொழுக பேசுவாங்க அமெரிக்கா. நான் இதுக்கு முன்னாடி ட்ரம்ப்லாம் சந்திச்சேன் பார்த்தீங்களா, அந்த டைம்ல கூட அவங்க தேனொழுக தான் பேசினாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அவங்களோட உண்மையான இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால நான் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே டினை பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இது வேலைக்கு வரேன்னு நான் கட் பண்ணி விட்டு பழைய மாதிரி அமெரிக்கா வீரர் நிலைப்பாட்டை நான் எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்ததை நிறைய பேர் அப்போ தப்புன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்களே சொல்லுங்க, ஈரான் எந்த அளவுக்கு இப்போ திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு? அமெரிக்கா எதிர்பார்க்கறதுல திருப்பி அடிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை ஈரான் ஒரு வீக்கான கண்ட்ரியா இருந்து அமெரிக்காட்ட அடி வாங்கி அடிபடிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாரும் அமெரிக்கா சார்ந்து ஆகா ஓகோன்னு போயிருந்திருப்போம். அப்ப நான் பண்ணது அன்னைக்கு சரின்றத இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஈரான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரின்றதையும் நாளைக்கு மக்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு கிம் ஜாங் உன் இப்படி பேசியிருக்காப்ல இப்ப ரீசெண்டா.